அனைவருக்கும் வணக்கம். இது வேற சித்திரை மாதம் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அ அட்சய திதி கொண்டாடப்படுது. அந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, பரசுராமருடைய ஜெயந்தி தினமும் வருது. அதனால அந்த ஒரு நாள்ல பரசுராமர எப்படி நம்ம வழிபடலாம்? என்னென்ன விஷயங்கள் வழிபட்டா, அந்த பரசுராமர்ட்ட பலன் நம்மளுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும் என்பத பத்தி இந்த ஒரு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவரு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவோட 6வது அவதாரம் இந்த உலகத்துல பிறந்து, அநீதிக்கு எதிரா நீதியை நிலைநாட்டி இந்த உலகத்த நன்மை பெற செய்தவர்ல ஒருத்தர் தான். இவரு பார்த்தீங்கன்னா, கையில கோடரியோடையும், அடுத்து வில்லம்போடையும் ஒரு வீரரா பார்த்தீங்கன்னா, இவரோட தோற்றம் பார்த்தீங்கன்னா, பார்க்கவே ஆக்ரோஷமான நிலையில, பக்தியோட பயமாவும் இந்த ஒரு தோற்றம் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு சுவாமிய நம்ம வழிபடுறதுக்கு முன்னுக்கு, அந்த ஒரு நாள்ல இந்த ஒரு விஷயங்கள நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதாவது பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு இல்லாட்டி பரசுராமர் படத்த நம்ம ரெடி பண்ணி தொடச்சு கழிச்சு இது விபூதி, பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சுவாமி காட்டுறதுக்காக தீபம், ஊதுபத்தி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறணும். அடுத்து கற்பூரம் முக்கியமா வாங்கி வச்சுக்கிறணும். அடுத்து சுவாமிக்கு அன்னைக்கு பிரசாதமா ரொம்ப பெருசா ஒண்ணும் வைக்க தேவையில்ல. முக்கியமா பழங்களும், சர்க்கரை பொங்கல், அடுத்து பானகம் வச்சா நல்லாயிருக்கும். அடுத்து சுவாமிக்கு தீபம் ஏத்தணும் நம்ம பரசுராமருக்கு. அதனால அன்னைக்கு நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் வாங்கி வச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா. நெய்யோ இல்லாட்டி நல்லெண்ணெயும் பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம பூசுறதுக்கு சந்தன குங்குமம், அடுத்து சுவாமிக்கு படத்துக்கு பூசுறதுக்கு சந்தன குங்குமம், பூக்கள், அடுத்து முக்கியமா இது மகாவிஷ்ணுவோட அவதாரம் தானே பரசுராமர் பார்க்கப்படுறாரு. அதனால கொஞ்சம் துளசி வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரியா? அடுத்து நம்ம நாளைக்கு அந்த ஒரு 20ஆம் தேதி, இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி நம்ம காலையில எழும்பி தானே இந்த சாமிய கும்பிடுறதுக்கு ரெடி பண்ண போவோம். அப்படி ரெடி பண்ணுறப்ப நம்ம என்னென்ன விஷயத்த கவனிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரசுராம ஜெயந்தி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான நாள்னால, அன்னைக்கு அதிகாலையிலேயே ரொம்ப வெள்ளனா எழும்புறது ரொம்பவே முக்கியம். அதுவும் பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில காலைல 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எழும்புறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டைம்குள்ளேயே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு, சுத்தமான ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லாட்டிக்கும் எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணாய இல்லாட்டி ஓம் ராமாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது நம்ம மனசுக்கு அமைதி தர்றதா இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஓம் பரசுராமாய நமக, ஓம் பரசுராமாய நமக, ஓம் பரசுராமாய நமக அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு மேற்கொள்றதும் சரி, இல்லாட்டி சும்மா இருக்கையில அதை பத்தி சொல்றதும் சரி, அந்த ஒரு நாள்ல பரசுராமரை வழிபடுறதுக்கான 100% பலன்களையும் உங்களுக்கு தரக்கூடியதா இருக்கும். அத நீங்க சொல்லணும். அடுத்து 3வது விஷயமா பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்ட சுத்தமா வச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா, அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, பரசுராமருடைய பர்த்டே. அதாவது பிறந்த நாள் தானே. அந்த ஒரு நாள் நம்ம ஒரு பர்த்டே கொண்டாடுறோம்னா, நம்ம வீட எவ்வளோ தூய்மையாவோ காலைல டெக்கரேஷன் பண்ணி அழகா வச்சிருப்போம். அது மாரி பூஜை அறையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாள்ல நம்ம சுத்தப்படுத்தணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கோலங்கள் போடணும். அடுத்து மகாவிஷ்ணுவுக்கு அவதார நாள்ல வாசல்ல மாவிள தோரணம் கட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பரசுராமர் மிகவுமே கோபம் கொண்ட ஒரு வீரத்தோட அடையாளமா ஆக்ரோஷமான காலம்னால, உங்களோட பூஜை அறையில சின்ன காலத்துல ஒரு சுத்தமான நீர வச்சு வழிபட்டா, அது சுவாமிக்கு குளிர்ச்சி தரக்கூடியதும், கோவத்த தணிக்கிறக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? அடுத்தபடியா இன்னொரு விஷயமும் இதுல சொல்லப்படுது. உங்க வீட்ல படம் இருந்தா நீங்க அப்படி விபூதி கிபூதிலாம் வச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரியே பிரசாதங்கள் பால், பழம், சர்க்கரை, அடுத்து பார்த்தீங்கன்னா, தீபம், தூபம், அடுத்து கற்பூரமா காட்டி வழிபடலாம். அதே உங்க வீட்ல விக்கிரகம் இல்லாட்டி பட வழிபாடு இல்லாம விக்கிரகம் இருந்துச்சுன்னா, உங்கள்ட்ட உள்ள அந்த விக்கிரகத்துக்கு பரசுராம விக்கிரகத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, சிலைக்கு பால், தயிர், தேன் இல்லாட்டி சந்தனத்தில அபிஷேகம் செய்யலாம். அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அது உங்களுக்கு பூரண பலன குடுக்கக்கூடியதாவும் இருக்கும். அடுத்தபடியா இப்போ சிலையா இருந்தாலும் சரி, படமா இருந்தாலும் சரி, நீங்க மகாவிஷ்ணுக்கு பிடிச்ச துளசியையே அந்த ஒரு பரசுராமருக்கும் பண்ணலாம். ஏன்னா பரசுராமன்னா மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் பரசுராமர். அதனால பயப்படாம நீ துளசி இலைய பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பரசுராமருக்கு வழிபடலாம் வச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு பிடிச்ச நீல நிற பூக்களையும், சங்கு பூக்களையும் வச்சு நாம மகாவிஷ்ணுவ வழிபடலாம். அடுத்து மல்லிகை வச்சு நம்ம பரசுராமரையோ இல்லாட்டி மகாவிஷ்ணுவையோ வழிபடலாம். சரியாங்க? அடுத்து நீங்க அன்னைக்கு 2 நெய் தீபம் ஏத்துங்க. ஒண்ணு உங்க குலதெய்வத்துக்கும் அன்னைக்கு ஏத்துங்க. இன்னொன்னு அந்த பரசுராமருக்காகவும் ஏத்துங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பரசுராமையரை அன்னைக்கு நம்ம எப்படி துதிக்கிறது? அதாவது முறையா எப்படி துதிக்கிறதுன்னா, எல்லாம் இந்த ஒரு மந்திரத்த தான் சொல்லி துதிப்பாங்க அன்னைக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இது பரசுராம காயத்ரி மந்திரம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது எப்படின்னா, ஓம் ஜாமதக்யாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ பரசுராம பிரசோதயாத். இந்த மந்திரத்த இன்னொருக்காவும் ஒழுங்கா சொல்றேன், தெளிவா சொல்றேன். குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்த நீங்க பரசுராமருக்கு சொல்லி போய் வழிபடுங்க. அப்பதான் உங்களுக்கு பூரண பலன்கள் கிடைக்கும். ஓம் ஜாமதக்யாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ பரசுராம பிரசோதயாத்.
இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அன்னைக்கு வழிபடுங்க. இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயம் இல்லாமல் போகும். ஏன்னா அவர் வந்து வீரத்துக்கு கடவுளானால. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதையும் வந்து எதிர்கொண்டு தன்னம்பிக்கை ஒரு வேலையோ அல்லது ஒரு படிப்பையோ ஒரு வாகன ஓட்டத்துலையோ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரசுராமருக்கு வந்து நம்ம வந்து உணவாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிராமண குலம்னால அவருக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, அடுத்து சாதம், அடுத்து பருப்பு, நெய் அதெல்லாம் வச்சு எளிமையாக அவருக்கு சாப்பாடு சமைச்சு நம்மளுக்கு எப்படி சாப்பாடு சமைப்போமோ சுவையாக இப்போ ருசியாக அதுமாதிரி அவருக்கும் ருசியாக நான் சொன்ன மாதிரி அரிசி, சாதம், பருப்பு, நெய்யெல்லாம் வச்சு எளிமையாக சமைச்சு அவருக்கு வந்து படையல் வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சுவாமிக்கு வந்து நல்லா சூடாக காய்ச்சி இறக்குன பாலையும் அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லம் கலந்த பானகத்தையும் அந்த ஒரு நாளில் சுவாமிக்கு படைக்கலாம். அன்னைக்கு வந்து பரசுராம ஜெயந்தியை அடுத்து அட்சய திருதியினால அந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து தானம் கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்சால் பக்கத்து வீட்டில் உள்ளையோ இல்லாட்டி பக்கத்து ஊரில் உள்ளவங்களுக்கோ இல்லாட்டி அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கோ நீர் மோர் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பழைய ஆடை இருந்துச்சுன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள போட்டு அழகு பார்க்குறது உங்களுக்கு ரொம்பவே பரசுராம அருள்ல நேரடியாக கற்றுத்தரதா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் வந்து இந்த ஒரு காலத்துலாம் கூடனால உங்களுக்கு முடிஞ்சால் குடை செருப்பு மற்றவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் பாவிச்ச கொடையோ பாவிக்காத புது கொடையோ இல்லாட்டி செருப்போ மற்றவங்க கொடுத்து உதவுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே டெக்னாலஜி கூடிய காலனால நீங்கள் பரசுராமட்டு வரலாறுலாம் தெரியாட்டி நீங்கள் செய்ய வேண்டியதான் யூடியூப்பில் வீடியோ நடித்து பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டியது தான். இல்லாட்டி பரசுராமட்டு வரலாறுன்னு நீங்கள் ஏஐயில் வந்து ஜெமினிலேயோ இப்போ ஜெட்ஜிபிலேயோ கேட்டால் அழகாக சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாசிக்க சொல்லியோ போட்டு கேட்ட பார்க்க சொல்லியோ நீங்கள் சொல்லலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த ஒரு பரசுராமர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலத்தில் சூப்பர் ஹீரோவாகவும் தர்மத்தை நிலைநாட்டின ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாகவும் காணப்பட்டார். இப்போ எல்லாம் பிள்ளைகளுக்கு இதை கேட்டால் சூப்பர் ஹீரோன்னு சொல்லுங்கள், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், ஐரன்மேன், அடுத்து அப்படி இப்படின்னு நிறைய மேன்களை சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த ஒரு காலத்திலே தாய்க்காகவே வாழ்ந்து அது தந்தைக்காகவே அவங்கள்ட்ட சொற்களையெல்லாம் கேட்டு அடுத்து இந்த உலகத்தையே தர்மத்தில் காய்ச்சி அந்த ஒரு சூப்பர் ஹீரோவை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பரசுராமட்டு வரலாறு அன்னைக்கு கூறியோ இல்லாட்டி போன் மூலியமாக எடுத்துக்காட்டியோ அவர்கிட்ட வாழ்வில சொல்லுங்கள். சரியா? இது வந்து பரசுராமருக்கு நீங்கள் செய்கிற ஒரு உதவியாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட இந்து சமயம் பழைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு செயலாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் நீங்கள் வந்து அந்திக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பரசுராமர் வந்து காலையில் மட்டும் கும்பிட்டு இருந்தால் சரி வராது. அந்திக்கும் சில விஷயங்கள் செய்யணும். அது பார்த்தீங்கன்னா மாலையிலையும் ஒரு தீபம் ஏற்றணும். நெய்யில் சரி இல்லாட்டி நல்லெண்ணெயில் சரி. அப்படி ஏற்றின பிறகு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரம் அந்தியை படிக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராவைக்கு எந்த ஒரு மச்சம் மெயின் கோழி, மாடு, ஆடு அப்படின்னு சொல்லி எந்த மதியமும் சாப்பிடாம இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து கோபமாக இருக்கக்கூடாது. இப்போ பரசுராமன் என்ன ஆக்ரோஷமாக இருக்கவர் அவர் வந்து கோபக்காரர்கள்னு சொல்லிட்டு நீங்களும் கோவப்படக்கூடாது. அன்றைக்கி அந்த பரசுராமன் வழிபட்டது நல்ல பெருபேர் கிடைக்கணும்னா நீங்கள் அன்றைக்கி அமைதியாக இருந்து கோவப்படாமல் அந்த ஒரு வழிபாடை முடிச்சிடணும். சரியா? அடுத்து என்னென்னா உங்களுக்காக ஒரு விசேஷமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா சுருக்கமான ஒரு வழிபாட்டு முறையாக நேரம் இல்லாதவங்களுக்கு பற்றி அதை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து நேரம் குறைவாக இருந்துச்சு, நீங்கள் வெறுப்பில் இருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து செய்ய முடியாது, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காலையிலேயே மட்டும் குளிச்சுட்டு மட்டும் விஷ்ணுட்டு படத்துக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு பரசுராம என்ன ஆஸ்வதி இல்லாட்டி அவங்கள்ட்ட மந்திரத்தை சொல்லிவிட்டு பழத்தை ஒரு நிவேதனமாக படிச்சுட்டு வேலைக்கு செல்லலாம். இல்லாட்டி பரசுராம மனசில் நினச்சிட்டு அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு வந்து முழு பலனையும் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து முக்கிய குறிப்பு என்னென்னா பரசுராம ஜெயந்தி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோக்குள்ளேயே முடிகிறதில்ல. இது பார்த்திங்கன்னா பல்வேறு வரலாறு கொண்டதும் பல்வேறு குணங்களில் நல்ல குணங்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த ஒரு பரசுராம ஜெயந்தி. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து விடணும். அதாவது அகங்காரத்தை அந்த இடத்துல விடணும், பொறாமையை நீ அந்த இடத்துல விடணும், விட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல பிள்ளையாக அந்த இடத்துல மாற பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா பரசுராமர் கோடாரி எவ்வளோ தீமையை அழிச்சு நல்லதை விளைவிச்சு அது மாதிரி நீங்களும் அந்த கோடாலி எப்படி தீமை அழிச்சோ உங்களோட கை உங்களோட மனசை மூலியமாக அந்த உங்கள்கிட்ட கெட்ட பழக்கங்களை அழிச்சிட்டு நீங்கள் நல்லதை தேடிக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வேணும்னா உங்களுக்கு பரசுராம ஜெயந்திட்டு விளக்கமாக பரசுராமர்ட்டு வரலாறு வேணும்னா பரசுராமர் வரலாறு இல்லாட்டி ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ ஒன்று போடுறேன். நன்றி, வணக்கம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். இது வச்சு நீங்கள் பார்த்து அனைவருக்கும் நன்றி.